நம்ம இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.4ல கொஸ்டின் நம்பர் 2ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸோட ஆன்சர்ஸும் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்குறது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட செகண்ட் பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் பேட்டர்னில் வந்து ஜெனரல் சொல்யூஷன் பர்டிகுலர் சொல்யூஷன் நம்ம பார்த்தோம். ஜெனரல் சொல்யூஷன் பர்டிகுலர் சொல்யூஷனில் எக்ஸோட எல்லா வேரியபிள்ஸும் ஒரே சைடும் ஒய்யை எல்லாம் ஒரே பக்கமும் கொண்டு வந்துட்டு நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். இதுவும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கமும் ஒய் எல்லாம் ஒரே பக்கமும் கொண்டு வர முடியல அப்படின்ற பட்சத்தில் அது நம்ம ஹோமோஜினியஸாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே ஒய் டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது என்ன தான் டிஒய் பை டிஎக்ஸ் தான். எப்போவுமே இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இல்லைன்னா டிஎக்ஸ் பை டிஒய் ஏதாவது ஒன்று நம்ம கொஸ்டினில் இருக்கும். இல்லை நம்ம அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து. அதை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு அசியூம் பண்ணணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஹோமோஜினியஸாக ட்ரை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒயில் எக்ஸ் வர இடத்துலலாம் லாம்டா எக்ஸும் ஒய் வர இடத்துலலாம் லாம்டா ஒய்யும் போடுங்க. ஸோ இங்கே லாம்டா எக்ஸ் ப்ளஸ் லாம்டா ஒய் பை லாம்டா எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் 2 லாம்டா இருக்கிறதுனால ஒரு லாம்டாவை காமனாக எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் மட்டும் இருக்கும். டினாமினேட்டரில் லாம்டா எக்ஸ் இருக்குது. இது ஒரு லாம்டா பவர் 1, இது ஒரு லாம்டா பவர் 1. டிவிஷனில் இருக்கிறதுனால பவர் என்ன ஆகிடும்னா சப்ட்ராக்ட் ஆகிடும். இப்போ லாம்டா பவர் 0 ஆகிடும். இங்கே ப்ராக்கெட்டில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் பை எக்ஸ் மட்டும் இருந்திருக்கும். அப்போ இது பார்க்க எப்படி இருக்குன்னா லாம்டா நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணால் கூட லாம்டா இந்த மாதிரி காமனாக வெளியில் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா இதே கொஸ்டின் திரும்பி வருது இல்லை, அப்போ இது வந்து ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் தான். ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே லாம்டா பார்ல என்ன வருதோ அதுதான் உங்களோட டிகிரின்னு அர்த்தம். டிகிரி 0ல் இருக்குது. நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஈக்குவேஷனுமே 0 வர மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. இது சால்வ் பண்ணுறதுக்கு இது எக்ஸ் ஒய் நம்மளால் பிரிக்க முடியலன்றதான ப்ராப்ளம். பிரிச்சிருந்தா அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், இன்டகிரேட் பண்ணியிருப்போம். இதை மாற்றுறதுக்காக இங்கே டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு எடுக்கணும். டிஎக்ஸ் பை டிஒய்ன்னு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு வின்னு எடுக்கணும். அது தெரிஞ்சுக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் அங்கே போனால் மல்டிப்ளைட். அப்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இதை 2 பக்கமும் என்ன பண்ணுங்கள், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். ஈக்குவல் டு இவங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இல்லை 2 டேர்ம் இருக்குது. அப்போ அது யூவி வி அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வரும். அப்புறம் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். இந்த பக்கம் எல்லாமே வி அண்ட் எக்ஸில் மட்டும் இருக்கா, அப்போ இங்கேயும் வி அண்ட் எக்ஸில் தான் நம்ம டேர்ம்ஸ் எடுத்து எழுதணும். டிஒய் பை டிஎக்ஸ்ன்றது உங்களோட கிவன் கொஸ்டின். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் அதை தான் நான் எடுத்து இங்கே போட போகிறேன். ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த ஒய்க்கு பதிலாக இந்த விஎக்ஸ் எடுத்து போட்டுற போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் விஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு எழுதலாம். ஏன்னா ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வி அண்ட் எக்ஸாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்காக இங்கே வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடச்சிருக்கோம். இப்போ இதில் இங்கே நியூமரேட்டரில் எக்ஸை காமனாக எடுத்துட்டோம்னா உள்ளே வந்து 1 ப்ளஸ் வி கிடைக்கும். டினாமினேட்டரில் ஒரு எக்ஸ் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் வி அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மைனஸ் வி. டினாமினேட்டரில் எதுவும் இல்லைனா 1. இங்கே வந்து எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்ற டேர்ம் மட்டும் இருந்திருக்கும். இங்கே இந்த 2 எக்ஸும் கேன்சல் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது 1 ப்ளஸ் வி இங்கே வந்து மைனஸ் வின்றது இருக்குது. ஈக்குவல் டு எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இங்கே இருக்கிற இந்த மைனஸ் வியும் ப்ளஸ் வி என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வி எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கணும் இப்போது. ஸோ எக்ஸ் பை டிஎக்ஸ்ன்றது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்னு வந்துடும். வி டேர்ம்ஸ் எல்லாமே கட் ஆகிட்டதுனால இங்கே டிவின்ற டேர்ம் மட்டும் தான் இருந்திருக்கும். இவங்கள நம்ம என்ன பண்ணிடலாம்னா இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் எப்போவுமே சியை வந்து நம்ம எக்ஸ் பக்கத்தில் எழுதுறது வழக்கம். அதனால் டிவி இந்த பக்கமும் டிஎக்ஸ் பை எக்ஸை இந்த பக்கமும் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு நம்ம இவங்கள இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ டிவி இன்டகிரேட் பண்ணும்போது வெறும் வின்னு வந்துடும். 1 பை எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் லாக் எக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இங்கே பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்றத போட்டுருங்க. நம்ம ஆன்சர் பண்ணும்போது கொஸ்டினில் ஆக்சுவலாக வி கிடையாது, இல்லை நம்ம சால்வ் பண்ணுறதுக்காக தானே வி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த விக்கு பதிலாக நம்ம எடுத்த இந்த ஒய் பை எக்ஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ணிடணும். அப்போ இந்த விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ் போட்டிங்கன்னா ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்குது. டினாமினேட்டரில் இருக்க எக்ஸ் அங்கே போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளைட். அப்போ எக்ஸ் டைம் லாக் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த எக்ஸை நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணுறதா இருந்தால் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் டைம் லாக் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸி அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். முதல்ல கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து டிஒய் பை டிஎக்ஸ் இல்லைனா டிஎக்ஸ் பை டிஒய் ஏதாவது ஒரு ஃபார்ம் நம்ம கொண்டு வரணும். ஸோ இங்கே மைனஸில் இருக்க டேர்ம் அப்படியே அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ப்ளஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் டிஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் டேர்ம் அந்த பக்கமே ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிஎக்ஸ் அப்படின்றது கிடச்சிருச்சு.
dx இங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த டேர்ம் அங்க எடுத்துட்டு வந்தோம். ஏன்னா xஐ yயும் தனித்தனியா பிரிக்க முடியல நம்மளால. ஸோ கண்டிப்பா இது வந்து ஹோமோஜீனியஸா தான் நம்ம ட்ரை பண்ணோம். மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும் இது ஷோ தட் இட் இஸ் ஹோமோஜீனியஸ் அண்ட் சால்வ் அப்படின்னு. அப்படி இல்லைனாலும் நம்ம இந்த லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறது மூலமா இது ஹோமோஜீனியஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ dy by dx அப்படின்றது தான் நம்மளோட f of x, y. அதாவது f of x, y ஓட வேல்யூ வந்து x plus y, x minus y அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துட்டு இது ஹோமோஜீனியஸ் வெரிஃபிகேஷன்ன்றது எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸும் ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய்யும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கறது. இந்த எக்ஸுக்கு பதிலாக லாம்டா எக்ஸ், இந்த ஒய்க்கு பதிலாக லாம்டா ஒய். டினாமினேட்டர்லையும் அதே மாதிரி லாம்டா எக்ஸ் மைனஸ் லாம்டா ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். நியூமரேட்டரில் லாம்டாவை காமனாக எடுத்துடலாம். அப்போ இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கேயும் லாம்டாவை காமனாக எடுத்துடலாம். இதுவும் எக்ஸ் மைனஸ் ஒய். இது லாம்டா கட் ஆயிடுச்சு. திருப்பி அதே எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் வந்துடுச்சு. அதுதான் நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த டிகிரியை கண்டுபிடிக்கிறதுக்காக லாம்டா பவர் 1 லாம்டா பவர் 1ன்னு எழுதிட்டு எப்போவுமே டிவிஷனில் இருந்தால் பவரில் என்ன ஆகும், சப்ட்ராக்ட் ஆகிடும். 1 - 1 0. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும் இருக்கும். இந்த டேர்மை பாருங்கள், உங்கள் கொஸ்டின் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ இது வந்து லாம்டா நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படின்றது கிடச்சிருக்கு. அப்போ வந்து எஃப் ஆஃப் லாம்டா எக்ஸ் லாம்டா ஒய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா லாம்டா நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் கிடச்சதுனால இது வந்து டெஃபினட்டாக ஒரு ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் தான். கொஸ்டினை வந்து dy by dx ஃபார்மில் கொண்டு வந்திருக்கிறதுனால இதை சால்வ் பண்ணுறதுக்கு y by x is equal to v அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். y by x is equal to v இல்லை டினாமினேட்டர் இருக்க எக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும், மல்டிப்ளைடு. அப்போ y is equal to vx அப்படின்றது கிடச்சிரும். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம். எல்லா சம்மில் இதே தான் பண்ணுவோம் நம்ம. இப்போ ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy by dx வரும். ஏன்னா அப்போ தான் நம்மளோட கொஸ்டின் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இது vxஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது uவியில் இருக்குது. v அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் போட்டு எக்ஸ் அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு dv by dx அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். இப்போ இந்த dy by dxக்கு பதிலாக இந்த கிவன் கொஸ்டின் எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த ஈக்குவேஷனோட ரைட் சைடில் வியும் எக்ஸும் மட்டும் தான் இருக்குது பாருங்கள், இதில் ஒய்யே இல்லை. ஸோ இதுலேயே நம்ம ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணாமல் எங்கேயாவது ஒய் வந்ததுன்னா அந்த இடத்துல vx அப்படின்றத போட்டுக்கணும். அப்போ இந்த கொஸ்டினில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய்யில் இந்த ஒய்யை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த vxஐ போட்டுருங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் விஎக்ஸ் பை எக்ஸ் மைனஸ் விஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸ் டைம் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்குது நமக்கு. இப்படி எழுதிக்கலாம். இங்கே நியூமரேட்டரில் எக்ஸ் காமனாக இருக்குது, டினாமினேட்டரில் எக்ஸ் காமனாக இருக்குது. அவங்கள என்ன பண்ணிடலாம், வெளியில் எடுத்துடலாம். ஸோ எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா இது வந்து 1 ப்ளஸ் வி. இங்கே டினாமினேட்டரில் எக்ஸை வெளியில் எடுத்துட்டோன்னா 1 மைனஸ் வி which is equal to v plus x time dv by dx அப்படின்றது கிடைக்குது. இங்கே இந்த எக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நியூமரேட்டரில் ஒரு 1 ப்ளஸ் வியும் டினாமினேட்டரில் ஒரு 1 மைனஸ் வியும் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் வி அங்கே எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், மைனஸ் வின்னு வந்துடும். இப்போ பை 1ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் டைம் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது இருக்குது நம்மக்கிட்ட. இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 1 × 1 ப்ளஸ் வி 1 ப்ளஸ் வி தான். மைனஸ் ஆஃப் வி இன்ட்டு இந்த 1 மைனஸ் வி உங்கள் கூட என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். டினாமினேட்டரில் 1 1 மைனஸ் வியும் 1 மைனஸ் வின்னு எழுதிடலாம். எக்ஸ் டைம் டிவி பை டிஎக்ஸ்ன்றது இருக்குது. இதில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோன்னா 1 ப்ளஸ் வி மைனஸ் வி ப்ளஸ் வி ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் வி இன்ட்டு 1 மைனஸ் வி தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வி ஸ்கொயர் அப்படின்றது கிடச்சிருக்கோம். டினாமினேட்டரில் 1 மைனஸ் வி எக்ஸ் டைம் டிவி பை டிஎக்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இங்கே இருக்க ப்ளஸ் வியும் மைனஸ் வி என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ரிமைனிங் டேர்ம்னு பார்க்கும்போது 1 ப்ளஸ் வி ஸ்கொயரும் 1 மைனஸ் வியும் இருக்குது. இந்த பக்கம் எக்ஸ் டைம் டிவி பை டிஎக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வி எல்லாம் ஒரு பக்கம் எடுக்கணும். இங்கே டிவி இங்கே இருக்கிறதுனால இந்த டேர்ம்ஸை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். இங்கே இருக்கிற எக்ஸ் பை டிஎக்ஸ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டிஎக்ஸ் பை எக்ஸ் அப்படின்றது கிடச்சிரும் கொஸ்டினில். ஸோ இதை மாற்றி எழுத போகிறோம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் டிஎக்ஸ் பை எக்ஸ், இங்கே 1 மைனஸ் வி வந்து நியூமரேட்டருக்கு போயிடும். டினாமினேட்டரில் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் கிடச்சிருக்கும். இந்த பக்கம் டிவின்ற டேர்ம் இருக்குது. ஸோ வி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு, எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ இவங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இது அப்படியே வச்சு இன்டகிரேட் பண்ண முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ண போகிறோம்னா 1 பை வி பைன்னு இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதாவது 1 பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு ஒரு டேர்மும் மைனஸ் வி பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு ஒரு டேர்மும் எடுத்துக்கலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டிவி. இந்த சைடு வந்து டிஎக்ஸ் பை எக்ஸ். ஏன் வந்து எக்ஸை இந்த பக்கம் எழுதியிருக்கோம், ஏன்னா நம்ம ப்ளஸ் சி போகிறது எப்போவுமே எக்ஸ் சைடு தான் போடுவோம். ஏன்னா வின்றதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு வேரியபிளாக இருக்கிறதுனால. அதனால எப்போவுமே டிஎக்ஸ் வந்து ரைட் சைடு எழுதிக்கிட்டால் சி போட்டிருக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுனால இந்த பக்கம் எழுதியிருக்கோம். ஸோ இவங்களை மட்டும் இப்போ சால்வ் பண்ணும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு
இதெல்லாம் இன்டகிரேஷனோட பேசிக் ரூல். அதாவது 1/1 + x² அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம அங்க tan இன்வெர்ஸ் ஆஃப் x அப்படின்னு எழுதுவோம் இன்டகிரேஷன்ல. இது 1/ன்னு இருந்தா ஓகே. ஆனா மேல இதுல வந்து v/1 + v² இருக்குல்ல, இவங்கள நம்ம டைரக்ட்டா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் tன்னு அஸ்யூம் பண்ணுங்க. 1 + v² tன்னு எடுத்தோம் அப்படின்னா 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆயிடும். இந்த v² டிஃபரன்ஷியேட் பண்ணா 2v dt/dvன்னு வரும். dv நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஆனா இங்க क्वेश्चनல vயும் dvயும் மட்டும் தான இருக்கு. இந்த 2 இல்லல்ல. அந்த 2 நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போய்க்கணும். அப்ப v × dvக்கு பதிலா dt/2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு டினாமினேட்டர்ல இருக்க இந்த 1 + v²க்கு பதிலா tன்னு எழுதிட்டோம் அப்படின்னா 1/2 வெளியில எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ணும்போது 1/t log t அப்படின்னு இன்டகிரேட் ஆயிருக்கும். tக்கு பதிலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் 1 + v²ன்றது தான் இதோட சரியான ஆன்சர். இதை நம்ம ரஃப்லே பண்ணிடலாம். இது 1/1 + v² இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு tan இன்வெர்ஸ் ஆஃப் xக்கு பதிலா v இருக்கிறதுனால v வரும். மைனஸ் இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது நம்ம இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்க டேர்ம் தான் half of log of 1 + v² அப்படின்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் இங்க 1/x இன்டகிரேட் பண்ணும்போது log xனும் பக்கத்துல c போடணும். எல்லாமே logல இருக்கிறதுனால log c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் இந்த டேனை தவிர மற்ற எல்லாமே லாகில் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். மைனஸில் இருக்கிறது அங்கே போகும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ tan இன்வெர்ஸ் ஆஃப் பிசி ஈக்குவல் டு இந்த பக்கம் ஒரு log x இருக்குது, ஒரு log c இருக்குது. இந்த மைனஸ் இங்கே வரும்போது ப்ளஸ் ஆகிடும். இதுமாதிரி இன்னொரு பேசிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு a டைம்ஸ் log b அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த a வந்து இவங்களோட பவரில் தான் போகும். அப்போ log of b to the power a அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும்ல. அதனால தான் இந்த ஹாஃபை வந்து இங்கே மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்போ log of 1 + v² அப்படின்னு இருக்கு. 1 + v², இதோட பவரில் இந்த 1/2 வந்துடும். பவரில் 1/2ன்றது ஆக்சுவலாக ரூட்டுன்னு அர்த்தம். நம்ம அதை அடுத்த ஸ்டெப்பில் ரீப்ளேஸ் பண்ணிவிடும். இது வந்து log c. இப்போ இது log a + log b + log c மாதிரி இருக்குது. அப்போ இவங்களை நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே வந்து tan இன்வெர்ஸ் ஆஃப் v இருக்குது. இங்கே log of x multiple by c multiple by root of 1 + v² அப்படின்னு எழுதிக்க முடியும். ஸோ இப்படி கிடைக்குது. இதில் இப்போ v வந்து கொஸ்டினில் கிடையாது. v வந்து நம்மளோட சப்ஸ்டியூஷன் தானே. vக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா y/x அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இந்த root of 1 + v²க்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். root of 1 + v²ல v²க்கு பதிலாக y/x the whole squared அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் வந்து yக்கும் இருக்குது, xக்கும் இருக்குது. LCM எடுக்கும்போது இங்கே 1/1ன்னு எழுதிட்டு x² × 1 x², 1 × y², டினாமினேட்டரில் ஒரு x² கிடச்சிருக்கும். நியூமரேட்டரை வெளியே எடுக்க முடியாது, ஏன்னா தனித்தனி ஸ்கொயர் இருக்குது. டினாமினேட்டரில் ஒரே டேர்மாக இருக்கிறதுனால நம்மளால் இவங்களை எப்படி வெளியில் எடுத்துக்க முடியும். ஸோ அதான் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். tan இன்வெர்ஸ் ஆஃப் இந்த விக்கு பதிலாகவும் y/x போடணும். log of x multiple by c, இதுக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். root of x² + y² / x அப்படின்னு எழுதிட்டு இந்த x என்ன பண்ணிக்கலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இப்படி எழுதி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.